guys, Assalamualaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன vlog கொண்டு வந்திருக்கோம்னா ரமலான் ப்ரிப்பரேஷன் vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. முன்னாடி இங்க எப்படி ப்ரிப்பரேஷன் போகணும்னு தான் நான் காமிக்கிறேன். ஃபுல்லா வந்து லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருக்கு. இது நியூவா வந்து நெஸ்டோ வேற ஓபன் பண்ணிருந்தாங்க. ஸோ அங்கதான் போயிருந்தோம் நாங்க எல்லாரும். பண்ணது வேற. ஆனா எப்பயுமே நம்மளுக்கு ஒரு பிளான் ஏற்கனவே ரெடியா இருக்கிற மாதிரிதான் இன்னைக்கு நடந்துச்சுலாம். போய் ரம்லானுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஷாப்பிங் இருக்கு. அப்படி ஒரு லேக் போலான்னு போனேன். நியூ கடையில நிறைய ஆஃபர் இருக்கும். ஆஃபர்ல வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி இங்க ஆஃபர் போட்டிருப்பாங்க, இன்னைக்கு தானே ஓபன் பண்ணிருக்காங்கன்னு போனோம். ஆனா செம்ம கூட்டம். ஒரு திங்ஸ் வாங்கணும்ல, சும்மாதான் நாங்க போயிட்டு சுத்தி பார்த்த மாதிரிதான் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஃபர் போட்டிருந்தாங்க. நியர்பைல இருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணிடுவாங்க. ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய நியூ மாடல்ஸும் இருந்துச்சு. போய் செக் பண்ணி பாருங்க. அது ஆஃபர்ல திங்ஸ் ஏதாச்சும் கிடைக்கும், நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தோணுது. லாஸ்டா வந்து சுத்தி பார்த்துட்டு பில் கவுண்டர்லயும் நிறைய பேர் நின்றனால இங்க திங்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறது ரொம்ப லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதை பார்த்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிக்கிறேங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். முன்னாடி ரம்லான் வந்துட்டாவே ஏதாச்சும் ஒரு திங்ஸ் நம்ம வாங்குவோம், கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் நான் பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டில்ல வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலான்னு வாங்கினேன். ரொம்பவே சீப்பா தான் இருந்துச்சு. 1.99 டே டு டேல ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. இன்னுமே அந்த ஆஃபர் இருக்கு, வேணும்னா நீங்க போய் வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியா தான் இருந்துச்சு. நான் கூட உடஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நல்லாவே இருக்கு. 1.99க்கு இவ்வளவு பெரிய ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலதான் நான் ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் பிளாஸ்டிக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். கிளாஸஸும் போட்டிருந்தாங்க. 5.99 கிராம்ஸ்லாம் 6 கிளாஸஸ், அப்புறம் 1 பீஸ் கிளாஸஸ்லாம் 1.99 அந்த மாதிரிதான் போட்டிருந்தாங்க. நல்ல ஆஃபரா தான் இருந்துச்சு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டோம்னா அந்த ஆஃபர் கிடைக்காது. நான் ரொம்ப நாளா கிளாஸ் ஜாடி எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு இப்போ ஆஃபர்ல கிடைச்சனால எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கிளாஸ் எல்லாம் வந்து கழுவி வச்சாச்சு. மெயினா வந்து நம்ம ரமலான் வந்துட்டாவே வீட்டை கிளீன் பண்றது அந்த மாதிரிதான் இருக்கும். அதெல்லாம் நான் ஷார்ட்ல போட்டிருக்கேன். இன்ஷால்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்து அடுத்து வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜார் எல்லாம் கழுவி வச்சு முடிச்சுட்டு அதோட திங்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு போட்டு செட் பண்ணி வச்சோடனேதான் ஒரு நிம்மதியா வந்துச்சு. திங்ஸ் வந்து அவசியமா வந்து தேவையோ அதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாச்சு. கொண்டக்கடலை அந்த மாதிரி பயிர் வகையெல்லாம் கொஞ்சம் ஊற போட்டு வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன வைக்கிறது, என்ன கிரேவி வைக்கிறது, குருமா குழம்பு எதுனாலும் வந்து இந்த பயிரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வடை கூட செஞ்சுக்கலான்றதுனால ஊற வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்து மெயினா வந்து புளி வந்து நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம்னாவே புளிக்குழம்பு ரசத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கலன்னு கொஞ்சம் இதா இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு
அதை வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா மந்த்துக்கு மேல கெடாம அப்படியே இருக்கும். நம்ம அப்பப்ப தேவைப்போ ஒரு கியூப்ஸ் வந்து நம்ம போட்டு நம்ம சமைச்சுக்கலாம். இந்த மாதிரி தேவைப்படுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கியூப்ஸா வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து சம்சா விதை, இது வந்து ரொம்ப தேவைப்படும். நோம்பு டைம்ல வந்து இது வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால தேவைப்படுறதுனால ஃபர்ஸ்டே வந்து ஊற போட்டு அதையும் கியூப்ஸா வந்து நான் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சாச்சு. அடுத்து வந்து மெயினா தேவைப்படுறது வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு. வெங்காயம் வெள்ளைப்பூடு வந்து நம்மளுக்கு மெயினாக தேவைப்படும். இந்த மாதிரி வெள்ளைப்பூடை வந்து நம்ம உரிச்சு வச்சிட்டோம்னா தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரிச்சு ஒரு கவர் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக வந்து தேவைப்படுற வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். இது வந்து ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஒரே அளவு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு, அரை மூடி வந்து வினிகர், அப்புறம் கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த இஞ்சி, மிளகு, அடுத்து மெயினாக தேவைப்படுறது வந்து இந்த பேஸ்ட்டு தான். இஞ்சி, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு. இஞ்சி வந்து ஒரு கப்பளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராம்பு, ஏலக்காய் வந்து நான் அதில் காமிச்சிருப்பேன், அந்த அளவு எடுத்துக்கோங்க. இது என்ன ரெசிபி அப்படின்லாம் பார்க்காதீங்க. நோன்பு திறந்தோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது டீ குடிக்கணுன்றது தான். அந்த டீக்கு வந்து இந்த மாதிரி மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீ போட்டிங்கன்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியான வந்து சமோசா சீட்ஸ் தான் அடுத்து வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மைதா எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு வந்து வாட்ரு, அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா வந்து கரைச்சிட்டு இந்த மாதிரி டபுள் பாயிலில் வந்து மேலே வந்து பேன் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஷீட் மாதிரி வரும். எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாலும் அந்த ஷீட் மாதிரி ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். அழகாக இந்த ஷீட்டில் வந்து சமோசா நம்ம செஞ்சு சாப்பிட்டோமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்கி அந்த ஷீட்டை விட இந்த ஷீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து பண்ணேன். நிறையா ரெசிபிலாம் போன டைம் பண்ணேன். பட் வந்து அது அன்ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரீசரில் வைக்கும்போது அது வந்து அன்ஹெல்த்தி ஆகுதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நான் தேவையானதை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எனக்கு தேவையானது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் நிறைய ரெசிபி வந்து ஷார்ட்டில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஹெல்த்தியாக, அப்புறம் வந்து டயட் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி ரெசிபீஸ் தான் நான் வந்து உங்களுக்காண்டி தேடி வச்சுருக்கேன். இன்ஷால்லாம் வந்து தொடர்ந்து அந்த ஷார்ட்டில் வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரெசிபி வந்து ஆல்ரெடி ஷார்ட்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா லிங்க் கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். ஆயில் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தி ஐட்டமாக நம்ம எடுக்க போகிறோம். அந்த வீடியோலாம் வேணுமே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.